நண்பர்களே, இன்று உங்களோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வீட்டு வைத்தியம் பற்றி சொல்ல போகிறேன். இது தலை முதல் கால் வரை உடம்புல தடுக்கப்பட்ட நரம்புகளை தளரச் செய்யவும், இரத்த ஓட்டம் நல்லா நடைபெறவும், காலும் கையோட உள்ளங்காலும் வரும் எரிச்சல் உணர்வு குறையவும், வீக்கம், சோர்வு, கால்களில் வரும் விரைப்பு எல்லாம் குறையவும் ரொம்ப நல்லா உதவும். இந்த வைத்தியம் ரொம்ப எளிமையானதும் செலவும் குறைவானதும் தான். அதனால் யாராலும் சுலபமாக செய்து பார்க்க முடியும். நம்ம நாட்டில் நிறைய பேரை இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனால் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கிய காரணம் தான் இருக்குது. அது என்னன்னா, உடம்புல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாதது, நரம்புகள் தடுக்கப்படுவது. இன்று சொல்ல போகிற இந்த வைத்தியம் தலை முதல் கால் வரை உடம்புல இருக்கும் தடுக்கப்பட்ட நரம்புகளை தளரச் செய்யும், ரத்த ஓட்டம் நல்லாகும், காலில் வரும் வீக்கம் எரிச்சல் குறையும், கால்கள் விரைப்பு பிண்டலைகள் இறுக்கம் வலி எல்லாம் குறைய உதவும், உடம்புல இருக்கும் வாத சமநிலையின்மையையும் சரி செய்ய உதவும். அப்படின்னா இப்போ நேரம் வீணாக்காம இந்த வைத்தியம் என்ன, எப்படி தயாரிக்கணும், எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சில சமயம் கால்கள் ரொம்ப கனமாக இருக்கும். ராத்திரி தூங்கும்போது காலில் எரிச்சல் இருக்கும், சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரி இருக்கும், குதிக்கால் பகுதியில் வீக்கம் வரும், வலி இருக்கும், நடக்கவும் சிரமம் இருக்கும், காலில் சில் என்று உணர்வு வரும். குளிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன பண்ணுவோம்? உடனே வலி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வலி மாத்திரைகள் நிரந்தர தீர்வு கிடையாது. அது கொஞ்ச நேரம் வலி மட்டும் குறைக்கும், உண்மையான காரணத்துக்கு எந்த மாற்றமும் செய்யாது. ஏன்னா இந்த பிரச்சனையின் முக்கிய காரணம் இரத்த ஓட்டம் மெதுவாகி விடுவது தான். ஆயுர்வேதப்படி இதை வாத சமநிலையின்மைன்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக இதை குறைந்த இரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க. பெயர் என்னன்னா பெரிய விஷயம் இல்லை, சரியான வைத்தியம் செய்து நிவாரணம் கிடைக்குதா இல்லையா என்பது தான் முக்கியம். நிச்சயமாக சொல்கிறேன் நண்பர்களே, இன்று சொல்ல போகிற இந்த இயற்கை வைத்தியம் செய்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பலன் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இயற்கையான பொருள்களால் இவ்வளவு நன்மை கிடைக்குமான்ற நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வைத்தியம் இரத்த நாளங்களை தளரச் செய்யும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், காலில் வரும் பிடிப்பு விரைப்பு குறையும், குளிர் காரணமாக கால்கள் சுண்ணாம்பாகி விடுவது, வீக்கம் வலி எல்லாம் குறையும். நாள் முழுக்க வேலை செய்து வீட்டுக்கு வந்த பிறகும் இந்த வைத்தியம் செய்து பார்த்தா உடம்பு முழுக்க இருந்த சோர்வு கூட குறைந்து போகும் என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுவே இல்லாமல் காலில் இருந்து வரும் துர்நாற்றம் இருந்தாலும் அது குறையும், தொற்று ஏற்படும் வாய்ப்பும் குறையும், கால் வெடிப்பு மென்மையாக மாறும். அவ்வளவு பயனுள்ள ஒரு முறையைத்தான் இன்று நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டு வைத்தியம். ஆயுர்வேதப்படி நம்ம கால்கள் உடம்போட வாத மையம் மாதிரி தான் கருதப்படுது. குளிர்ந்த காற்று, மன அழுத்தம், இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதது எப்படி இருக்கும்போது உடம்புல வாதம் அதிகமாகும். இந்த வைத்தியம் உடம்புல சீந்து கிடக்கிற அந்த வாதத்தை குறைக்க உதவும். அதனால தான் கால்கள் உணர்ச்சி இல்லாமல் போகிறது, குளிர் காரணமாக விரைப்பு வர்றது, எரிச்சல் உணர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்ல பலன் தரும். நண்பர்களே, வீடியோவை தொடரும் முன் 2 முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல்ல, இப்போ யூடியூப் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்களையும் உங்ககிட்ட சரியாக கொண்டு போகாமல் இருக்கலாம். அதனால் நாங்கள் புதிய வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் மிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் நேரடியாக யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டேபுக்கு போய் நம்ம சேனலை புதிய வீடியோ வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது மீண்டும் மெயின் டாப்பிக்கு வரலாம். இந்த வைத்தியம் எப்படி வேலை செய்கிறது, என்னென்ன பொருட்கள் வேணும், எவ்வளவு அளவு எடுக்கணும், எப்படி இவ்வளவு பலன் தருது, இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை தொடர்ந்து கவனமாக பாருங்கள். இந்த வைத்தியத்துக்கு 3 பொருட்கள் மட்டும் போதும். சூடான தண்ணீர், இயற்கை கற்பூரம், எலுமிச்சை. கற்பூரம் வாங்கும்போது இயற்கை கற்பூரம் தான் வாங்கணும். அது அதிக சுத்தமானதும் நல்ல பலன் தருவதுமா இருக்கும். இதை தயாரிக்க முதல்ல 3 முதல் 4 லிட்டர் வரை சூடான தண்ணீர் எடுத்துக்கணும். நீங்கள் சகிக்க முடியும் அளவுக்கு மட்டும் சூடாக இருக்கணும். ரொம்ப அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது, குளிர்ந்தும் இருக்கக்கூடாது. கால்களுக்கு லேசாக சூடுபட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அளவுக்கு போதும். அதோடு சேர்த்து 1 அல்லது 2 துண்டு கற்பூரம், அரை எலுமிச்சை வேணும். கற்பூரம் அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் தோலில் எரிச்சல் வரலாம். முதல்ல சூடான தண்ணீரை ஒரு சிறிய டப்பா அல்லது பாத்திரத்தில் ஊற்றுங்க. அதில் கற்பூரத்தை நல்லா பொடிச்சு கலக்குங்க. பிறகு எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் சேர்த்துருங்க. இப்போது அந்த தண்ணீரில் 2 கால்களையும் வைத்து 10 முதல் 15 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க.
இதனால் கால்களில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நரம்புகள் தளரும், வலி, விரைப்பு, சில் என்ற உணர்வு, எரிச்சல், வீக்கம் எல்லாமே சீக்கிரம் குறையும். இது மட்டும் இல்லாமல் மனசுக்கும் அமைதி கிடைக்கும், இரவில் நல்லா தூக்கம் வரும். இந்த முறையை தினமும் இரவு தூங்குவதற்கு முன் செய்து பார்க்கலாம். உங்கள் பிரச்சனைக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கணும்னா சில ஆப்ஷனல் சேர்க்கைகளையும் பயன்படுத்தலாம். உதாரணமாக, இடுப்பிலிருந்து கால் வரை இழுக்கும் நரம்பு வலி, முழங்கால் வலி அல்லது நரம்பு வலி இருந்தால் ஒரு மேசைக்கரண்டி எப்சம் உப்பு அல்லது ஒரு மேசைக்கரண்டி செந்தா உப்பு அல்லது ஒரு மேசைக்கரண்டி ஓமத்தை ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை கால்கள் வைக்கும் தண்ணீரோடு சேர்த்துக்கலாம். இதனால் இடுப்பிலிருந்து கால் வரை இழுக்கும் நரம்பு வலி, முழங்கால் வலி போன்றவற்றில் இன்னும் அதிக நிவாரணம் கிடைக்கும். இதுக்கு மேலாக கால்களின் அடிப்பகுதியில் அதிக எரிச்சல், சில் என்ற உணர்வு மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த வைத்தியத்தில் ஒரு மேசை கரண்டி வினிகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. இதை சேர்க்காமலே இந்த வைத்தியம் செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இந்த கூடுதல் பொருட்களை சேர்த்திங்கன்னா பலன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இந்த முறையை தினமும் 7 முதல் 10 நாள் வரை செய்து பாருங்கள். இந்த 10 நாளுக்குள்ளே உங்கள் பிரச்சனை பெரும்பாலும் சரியாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு பிறகும் தொடர்ந்து செய்யணுன்னா தினமும் செய்யாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துக்கு 3 முறை மாதிரி செய்யலாம். இன்னொரு சின்ன டிப் சொல்லட்டுமா நண்பர்களே? இந்த வைத்தியம் செய்த பிறகு கால்களின் அடிப்பகுதியில் கொஞ்சம் வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் தடவி மசாஜ் பண்ணிங்கன்னா முழங்கால் வலி, காலில் எரிச்சல், இடுப்பிலிருந்து கால் வரை இழுக்கும் நரம்பு வலி போன்ற பிரச்சனைகளில் இன்னும் அதிக நிவாரணம் கிடைக்கும். நேரம் இருந்தால் இந்த வைத்தியத்துக்கு பிறகு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தடவி மசாஜ் பண்ணுங்கள். இந்த முறையால் காலில் ஒரு பக்கம் மட்டும் வரும் இழுக்கும் வலி, நரம்பு வலி போன்றவற்றுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் பகுதி தசைகள் தளரும், நரம்பு எரிச்சலும் குறையும். ஆனால் ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் சில வரம்புகள் இருக்கும். அதுபோல் இதுக்கும் சில வரம்புகள் இருக்குது. உங்களுக்கு நரம்பு அதிகமாக அழுத்தப்பட்டிருப்பது, முதுகு எலும்பு இடைவெளி பிரச்சனை போன்ற காரணங்களால் கடுமையான வலி இருந்தால் இந்த வைத்தியம் அந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்யாது. ஆனாலும் வலியில் நிவாரணம் தரும். அதே போல் முழங்கால் வலி, இரத்த ஓட்டம் குறைவு, விரைப்பு அல்லது வாத சமநிலையின்மை காரணமாக இருந்தால் இந்த வைத்தியம் நல்ல நிவாரணம் தரும். ஆனால் எலும்பு சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் அல்லது கட்டமைப்பு சேதங்கள் இருந்தால் அதற்கான தனி சிகிச்சையும் எடுத்துக்கணும். மொத்தத்தில் இந்த வைத்தியம் காலில் எரிச்சல், சில்லென்ற உணர்வு, இரத்த ஓட்டம் குறைவு, குளிர் காரணமாக வரும் விரைப்பு, கால்களில் சோர்வு, லேசான முழங்கால் விரைப்பு போன்ற பிரச்சனைகளில் நல்ல நிவாரணம் தரும். நரம்பு வலி, கால் வலி போன்றவற்றையும் குறைக்க உதவும். ஆனால் கடுமையான நரம்பு அழுத்தம் அல்லது பெரிய எலும்பு பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்யாது. அதனால் இந்த வைத்தியம் எதுக்கு உதவும், எதுக்கு உதவாது என்பது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினாதான் ஏமாற்றம் இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இந்த மாதிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கவனமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.